காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் புலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வடபுலத்தின் வலிகாமம் கல்வி வலயத்தின் முன்னணி பாடசாலைகளாக திகழ்கிற 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். 1894 சைவத்தை தமிழை வளர்ப்பதற்காக இந்த பாடசாலைகள் உதயமாகி இருக்கின்றன. அம்பலவான நாவலர் என்கின்ற சைவ பெரியாரால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வட்டு இந்து கல்லூரி. அங்கிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இதை போலவே அளவட்டி கிராமத்தில் நாகமுத்து அருணாசலம் உடையார் என்கின்ற பெரியாரால் உருவாக்கப்பட்ட பாடசாலை அருணோதய கல்லூரி. அந்த பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் இந்த களத்திலே பங்கேற்கிறார்கள். என்னுடைய இடப்புறத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்று கொண்டு, பொதுவாகவே எங்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின் என்பது வள்ளுவ பெருந்தகையாருடைய வாக்கு. இனியவை கூறல் என்கிற அதிகாரத்திலே இது வருகிறது. அல்லவை என்றால் நல்லவைக்கு எதிரானவை, நல்லவை என்றால் அறம் சார்ந்தவை. எனவே அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொன்னால் என்று வள்ளுவ பெருந்தகையார் சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ கேள்வி என்னவென்றால், நல்லவை செய்தால் நல்லவை நடக்கும், இந்த நம்பிக்கை இன்றைய சமூகத்திலே எவ்வாறு பிரயோக நிலையிலே, பிராக்டிக்கல் வைஸாக பிரயோக நிலையிலே எவ்வாறு இருக்கிறது? அந்த நம்பிக்கை இன்றைக்கு அதிகரித்து வருகிறதா, அல்லது நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கை குறைந்து வருகிறதா என்பதுதான் இன்றைக்கு இவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிற வாத பொருளாக இருக்கிறது. வாதத்தை தொடக்கி வைக்கிறார்கள். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கை அதிகரித்து வருகிறது என்று வாதத்தை முன்வைப்பதற்காக, தொடக்கி வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய அணி தலைவி ருஜித்தா, ஆனந்தராசா ருஜித்தா, அவர் சித்தன்கணியைச் சேர்ந்தவர், தரம் 11 மாணவி. பாருங்கள். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலைகளில் நடனமாடி புல்லாங்குழல் வழி புகுந்து இசையாகிய என் செந்தமிழாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வந்தனங்களை கூறிக்கொண்டு நீதிநெறியை 3ஆம் கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வழுவா நடுவர் அவர்களே, என் தரப்பினரே எதிர்த்தரப்பினரே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பானது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை எமது சமூகத்தில் அதிகரித்து செல்கின்றது. அதன் அடிப்படையிலே எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கிறது என்பது கீதாச்சாரம். இதை நாம் செய்தோமோ அது நன்மையாகவே அமையும் என்பது என் விவாதமாக அமைகின்றது. நடுவர் அவர்களே, இன்றைய சமூகத்திற்கு இந்த தலைப்பானது மிகவும் பொருந்தக்கூடிய தன்மையில் காணப்படுகின்றது. நீங்கள் நல்லதை செய்தால் நல்ல விடயங்களை நாடி வரும், அதுவே இன்றைய இயற்கையின் விதி. நடுவர் அவர்களே, நான் உங்களது அனுபவத்தில் இருந்தே ஒன்றை இந்த மேடைக்கு முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். நீங்கள் நிச்சயமாக ஒரு நாளாவது உங்கள் மனைவியுடன் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள். அப்படி உங்களோட மனைவி கேட்டு நீங்க போகாம இருந்தா என்ன விளைவு வரும் என்று உங்களுக்கு தெரிஞ்சதால உங்களுக்கு மனசே இல்லாட்டிலும் கண்டிப்பா கோயிலுக்கு போயிருப்பீங்க. அப்படி கோயிலுக்கு போய் உங்களோட வைஃப் நல்லா வடிவா சாமியெல்லாம் சுத்தி கும்பிட்டுட்டு கோயிலால வெளியில வாரா. வெளியில வெறைக்கு அந்த வாயில நான் பேச பாப்பேன். சரியாக கூறினீர்கள் நடுவர் அவர்களே, அதைத்தான் நானும் கூறுவாரேன். அந்த வாயில் வரும் பொழுது கண்டிப்பாக ஒருவருக்காவது தான தர்மம் செய்துவிட்டு தான் வீட்டுக்கு வருவா. உண்மையா இல்லையா? உண்மைதானே நடுவர் அவர்களே? இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? கோயில்களில் கூட நீங்கள் மனைவியை வாழ்த்தி பேசுகிற பொழுது நான் மறுத்துரைக்க கூடாது. கோயில்களில் கூட தான தர்மம் செய்யும் செயற்பாடு எதற்காக நடைபெறுகிறது? நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்கு இது ஒரு இலகுவான உதாரணமாகும். நடுவர் அவர்களே, இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய இளைய சமுதாயம், இணையத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் நமது இளைய சமூகம்
ஜென்சி கிட்ஸ் என அழைக்கப்படுகின்றோம். ஜென்சி கிட்ஸ் ஆகிய நாங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டிக்டாக் என்று பல்வேறுபட்ட இணையதளங்களை பிரயோகித்து வருகின்றோம். அவ்வாறான இணையதளங்களை நீங்க எதுவையாக எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக அனைத்திலும் நமது ஜென்சி கிட்ஸ் ஆகிய நாங்கள் கர்மா என்ற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்தி இருப்போம். கர்மா என்றா என்ன? நாங்க முன் ஜென்மத்தில் செய்த வினை அல்லது இப்பொழுது செய்யும் வினை நமக்கு எதிர்காலத்தில் பயனாக அமையும். இதுவே கர்மா என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எமது இளைய சமுதாயம் அனைத்து வலைத்தளங்களிலும் கர்மாவில் டீச் யூ, கர்மாவில் கில் யூ, கர்மா இஸ் பவர்ஃபுல் என்ற இளைய சொற்பதங்களை பயன்படுத்தி வருகின்றது. இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது நடுவர் அவர்களே? எமது இளைய சமுதாயத்தின் மத்தியிலும் நன்மை செய்தால், நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அதிகரித்தே காணப்படுகின்றது. ஒரு பறவை மரத்தில் சென்று அமர்கின்றது. அந்த பறவை அந்த மரத்தில் ஒரு கிளையில் அமர்கின்றது. அந்த கிளை ஒற்று பொழுதும் ஒடிந்து விழும் என்ற நம்பிக்கையில் அந்த பறவை கிளையில் அமர்வதில்லை. ஏனெனில் அது நம்புவது அந்த கிளைகளை இல்லை, தனது இறகுகளை. நம்பிக்கை தான் இன்று வாழ்க்கையாக அமைந்துள்ளது நடுவர் அவர்களே. எனவே இந்த எளிய சமுதாயத்தின் மத்தியில் அதிகமாக பெருகி காணப்படும் நம்பிக்கைகள் ஒன்றாக உள்ளது, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பதை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ருஜிதா கூட ஜென்சி கிட்ஸ் அப்படித்தானே? ஜெனரேஷன் ஜெட் அதை சார்ந்தவர்களைத்தான் ஜென்சி கிட்ஸ் என்று சொல்கிறார்கள். அவர்கள்தான் இப்பொழுது உலகத்திலேயே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேபாளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதை போல விரைவிலே பிலிப்பைன்ஸிலும் மாற்றம் வருமோ என்று இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. எது எப்படியோ அவர்கள் கர்மா பற்றிய, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் வாழ்கிறவர்கள் என்று அவர் அதை தனக்கு சார்பாக பயன்படுத்தி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதற்கு பதில் சொல்லி, இல்லை, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து கொண்டுதானப்பா வருகிறது என்று தன் அணி சார்ந்து வாதத்தை முன்வைப்பதற்காக அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய அணி தலைவி சுதர்ஷன் தர்ஷனா, அவர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே பயில்கிறார். பேசுங்கள் தர்ஷனா. தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவரவர்களே, என் தரப்பு வாதியினரே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நம் கைகளில் தவழுகின்ற தலைப்பு நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இன்று அதிகரிக்கின்றதா குறைகின்றதா? அந்த வகையில் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை குறைகின்றது என்ற வாதத்தை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த தலைப்பினுடைய முக்கியமான கருத்தானது இந்த நல்லது. இதை நான் வரையறை செய்யலாம் என நினைக்கின்றேன். நடுவர்களே, நல்லது என்பது பல அர்த்தங்களை கொண்ட ஒரு கருத்து. பொதுவாக இது நேர்மையான, பயனுள்ள அல்லது ஒரு பாராட்டத்தக்க ஒரு நிலையை குறிக்கின்றது. நடுவர்களே, இந்த நல்லது என்ற சொல்லிற்கு பல வகையான வரவிலக்கணங்களை நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் தார்மீக சிறப்பு, இந்த தார்மீக சிறப்பு என்பது நல்லது என்பதன் முக்கியமான பொருள். ஒருவரின் நடத்தை, நோக்கம் மற்றும் குணம் சரியாக, நேர்மையாக மற்றும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் இருக்கும் தன்மையை குறிக்கின்றதுதான் இந்த தார்மீக சிறப்பு. மற்றது நாம் பார்த்தோம் என்றால், ஒருவருக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ நன்மை தரும் விடயங்களையும் நல்லது என்று சொல்வோம். அது அனைவரும் அறிந்த உண்மையாகும். நடுவரவர்களே, நாம் நமது வாதத்தை நிஜ வாழ்க்கை அனுபவங்களின் ஊடாகவும் சமூக அவதானிப்புகளின் ஊடாகவும் எவ்வாறான காரணங்களினால் இந்த நம்பிக்கை குறைகின்றது என்றும் பல சான்றுகளையும் எடுத்துக்காட்டுகளையும் அடுக்கி எங்கள் வாதத்தை கட்டமைத்துள்ளோம். அந்த வகையில் எதிர்த்தரப்பு தலைவி கூறியிருந்தார் நடுவரவர்களே, இன்றாம் தங்களுடைய இளைய சமுதாயம் கர்மா என்ற சொல்லை நம்புகின்றதா? ஆ காட்டலாம், ஊ காட்டலாம், பே காட்டக்கூடாது. நடுவர் அவர்களே, இன்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று பல வகையான ஆப்புகளையும் இளைய சமுதாயம், அதாவது என்னையும் தான் குறிப்பிடுகின்றேன்,
ஸ்டேட்டஸையும் தங்களுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு பெருமை கொள்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு கர்மா என்ற ஒன்று ஞாபகம் வருகின்றதாம். அதாவது இன்றைய வேகமான உலகில், அதாவது மனிதன் கால சில்லு பூட்டாத குறியா ஓடிக்கொண்டிருக்கிறான். அதாவது பணம் என்கின்ற ஒன்றை அடைவதற்காக தனது வாழ்க்கையை ஒரு தொழில்நுட்ப இயந்திரமாக மனிதன் மாறித்தான் இந்த வேகமான உலகில் செல்கின்றான். இந்த வகையில் தான் அவன் மனிதன் என்ன யோசிக்கின்றான், உடனடி விளைவு தேவை. இந்த கர்மா என்ற பேக்காட்டு கதையெல்லாம் கூடாது, உடனடி விளைவு வேணும். அதாவது தான் என்ன ஒரு செயலை செய்தாலும் அடுத்த செகண்ட் விட வேறணும், அடுத்த செகண்ட் பலன் கிடைக்கணும். அந்த ஒரு வேகமான உலகில செல் கொண்டிருக்கிற மனிதன் நல்லது கண்டதையும் யோசிக்கிறேல, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்றதையும் யோசிக்கிறேல. நடுவர் அவர்களே, இன்று நாங்கள் ஒரு கொண்டாட்டத்திற்கு பணத்தை இடுகின்றோம். அது ஒரு மரபு. கொண்டாட்டம் செய்வதே ஒரு பண தேவையோ அது வேற பிரச்சனை. பணத்தை இடுவது என்னத்திற்காக? அடுத்த கொண்டாட்டத்தில் அதை விட அதிக பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த பணத்தை அவர்கள் இடுவதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதைத்தான் எதிர்த்தரப்பு நம்பி அழகாக சொல்லியிருந்தார். கர்மா என்ற சொல்லை தாங்கள் நம்புகின்றார்களாம், அதனை தாங்கள் Facebook போன்ற ஆப்புகளில் வெளியிடுகிறார்களாம். இது நம்பகத்தன்மையான ஒன்று இல்லை நடுவர் அவர்களே. அடுத்தது, இந்த மனிதனானவன் இந்த சூழலில் அனைத்திலையுமே ஊழலை சந்திக்கின்றான். அரசியலில் ஊழல், அங்கே ஊழல், இங்கே ஊழல் என்று எக்கச்சக்க ஊழல் நிறைந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழலை அவன் சந்தித்து அவன் நேரடியாக பார்க்கின்ற போது அவனுக்கு விளங்குகின்றதா, நல்லது செய்தால் நல்லது நடக்கும், ஆகவே நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று அவன் ஒருபோதும் நம்புவதில்லை. ஆகவே தான் சொல்கின்றேன், இந்த அவசரமான உலகில், அதாவது மனிதன் இயந்திரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகில் மனிதன் நல்லதை பற்றியும் யோசிப்பதில்லை, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்றும் யோசிப்பதில்லை. ஆகவே அறுதியும் இறுதியுமாக கூறி நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இன்று குறைகின்றது என கூறி, நான் விட்டு சென்றதை எண்ணி தொட்டு செல்வார் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தர்ஷனா இவர்களை பார்த்து எச்சரித்தார். ஆக்காட்டலாம், ஊக்காட்டலாம், பேக்காட்டக்கூடாது. ஆகவே நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்று ஜெனரேஷன் செட்டை சேர்ந்தவர்கள் நம்புகிறார்களா? அப்படியெல்லாம் கேட்டு யதார்த்தமாக பேசுங்கள் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். தொடர்ந்து வருகிறவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று பார்ப்பதற்கு முன் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை அதிகரித்து வருகிறதா, குறைந்து வருகிறதா? இதுதான் விவாத பொருள். பட்டு இந்து கல்லூரியினர் அதிகரித்து வரும் என்கிறார்கள், அதை எதிர்த்து நிற்கிறார்கள் அருணோதய கல்லூரியினர். வட்டு இந்து கல்லூரியினுடைய இரண்டாவது பேச்சாளருக்குரிய வாய்ப்பு. வயதிலே குறைந்தவர், வகுப்பிலே குறைந்தவர் களம் நாடி இருக்கிறார். அவர் வட்டு இந்து கல்லூரியிலே தரம் 8 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். ராமகிருஷ்ணன் ராஜ்நாதன் சொற்சமர் களத்துக்கு புதியவர். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, நான் நினைக்கிறேன் இதுதான் உங்களுக்கு முதல் அனுபவமாக இருக்கும். அவை உங்களை அன்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவித்து வரவேற்று கொண்டு உங்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்துங்கள். ராஜ்நாதன். ஆதியில் தோன்றிய மொழியே, முச்சங்கம் வளர்த்த மொழியே, தேனிலுமினிய மொழியே, செந்தமிழ் என மகுடம் சூட்டிய தாய்மொழிக்கென் முதற்கண் வந்தனங்கள். நல்லார் செய்த உதவிக்கு உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு நீர்மேல் எழுத்துக்கு நேர் என்ற மூதுரை வாக்கியம் நமது தலைப்பிற்கு மேலும் வெளிச்சேர்க்கிறது. நான் எனது நேரடியாக விடயத்திற்குள் வருகின்றேன். நல்லது
செய்தால் நல்லது நடக்கும் என்பது உண்மைதான். ஏனென்றால் எமது முன்னோர்கள் நமக்கு பல கருத்துக்களை கூறி நாம் நல்லவற்றை செய்தால் நல்லதுதான் நடக்கும் என்று கூறியுள்ளனர். எமது முன்னோர்கள் நமக்கு பழமொழிகள் எனும் கருத்துக்களை கூறிவிட்டு சென்றுள்ளனர். அதில் ஓர் பழமொழியாக முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதாவது நாம் முற்பிறவியில் செய்யும் கருமங்கள் அனைத்தும் நமக்கு பிற்பிறவியில் கிடைக்கும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எம்மவர் மத்தியில் நாம் இப்போது பீனிக்ஸ் பறவையாக பறப்பதற்கு காரணம் அவர்கள் செய்த உதவியால் தான். நடுவரவர்களே, நாம் ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மையாது பிற்பிறவியில் கிடைக்கும் என்பது உண்மைதான். அதாவது அவர்கள் தருகிற உதவி மீண்டும் அவர்கள் கணக்கு வைத்து தருவதில்லை. இங்கே இருக்கிறவர்களுக்கு ஆடு வாங்கி கொடுக்கிறார்கள், மாடு வாங்கி கொடுக்கிறார்கள், தையல் மிஷின் வாங்கி கொடுக்கிறார்கள், இப்படி உதவிகளை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறி அவர்கள் பின்னர் வேறு யாருக்காவது உதவியை செய்யட்டும், அதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்படித்தானே உலகில் உள்ள எல்லா மதங்களும் கூறுகிறது நல்லவற்றை செய், வாழ்வில் முன்னேறுவாய் என்று. அத்துடன் எமது இந்து மதமும் கூறுகிறது. உதாரணமாக எமது தலைவர் கூறியிருக்கிறார் பகவத்கீதை மற்றும் கீதாசாரம். இவற்றில் நல்லவற்றை செய், வாழ்வில் முன்னேறுவாய் என்று கூறியுள்ளனர். அத்துடன் நமக்கு எடுத்துக்காட்டாக காணப்படும் பெரியவர்கள், உதாரணமாக அன்னை தெரேசா, மகாத்மா காந்தி, பாரதியார் போன்றோர் அவர்கள் நல்லவற்றை செய்து நமக்கு விளக்கப்படுத்தியுள்ளனர். அவர்கள் நல்லவற்றை செய்து முக்தி இன்பம் பெற்றுள்ளனர். நடுவரவர்களே, எனது ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இங்கு கூறலாம் என நினைத்துள்ளேன். எனது ஊரில் வறுமைக்கு உட்பட்ட மாணவன் ஒருவன் வாழ்ந்து வந்தார். அவர் பாடசாலைக்கு நடந்து சென்று வந்திருந்தார். இதை கவனித்த ஒரு தாத்தா அவரை ஏற்றிக்கொண்டு சென்று சைக்கிள் கடையில் விட்டு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தார். பல வருடங்கள் கழிந்தன. அந்த தாத்தா வீதியோரமாக சென்று கொண்டிருந்த பொழுது விபத்திற்குள்ளாகி விட்டார். சடுதியாக வந்த கார் ஒன்று அவரை ஏற்றி சென்று வைத்தியசாலையில் ஒப்படைத்தது. டாக்டர் கூறினாராம், தம்பி, இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா உயிர் போயிருக்கும். அப்ப அந்த ஐயா என்ன கார்ல ஏத்தி வந்தவர் இருக்கா கூப்பிடுங்கன்னு சொன்னார். அப்ப அந்த மானிடரும் வந்து, ஐயா, நீங்க எனக்கு முதல் சைக்கிள் வேண்டி தந்து நான் படிச்சதாலதான் நான் இப்ப கார் ஓட்டுறதுக்கு அளவுக்கு வசதியுள்ள இருக்கிறேன், நீங்கள் என்னோட வாங்கணும். இதுல இருந்து தெரியுது நடுவரவர்களே, என்றோ செய்த உதவி எமக்கு பலனாக கிடைக்கும். அதே போல் நடுவரவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் நல்லவற்றை செய்கிறீர்களா, தீமை செய்கிறீர்களா? நான் வெளிப்படையாக சொல்வதென்றால் நல்லவற்றை தான் செய்கிறேன். நடுவரவர்களும் நமக்கு சாத்தியமாக உள்ளனர். அத்துடன் அதைத்தான் சொன்னேன், வெளிப்படையாக சொல்வதென்றால். அத்தோடு ஏனென்றால் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. நாம் நல்லவற்றை செய்ய வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை உறுதிகோலாக கொண்டு எனது விவாதத்தை முடிவு செய்கின்றேன். நன்றி. ராஜ்நாதன் மிக அழகாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் மிக இயல்பாக தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைத்த திறம். அவர் தரம் 8 வகுப்பிலே தான் படிக்கிறார். பெரும்பாலும் சொற்சமர்களத்தை நாடுகிறவர்கள் உயர்தர வகுப்பிலே படிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் ஒரு தரம் 8 வகுப்பிலே கல்வி கற்கிற மாணவன் தன்னுடைய திறமையை இப்படி வெளிப்படுத்தியமை மிகவும் பாராட்டிற்குரியது. எதிர்வருங்காலங்களிலே அவர் இன்னும் சிறந்தோங்க வேண்டும் என்று பாராட்டி கொண்டு நாங்கள் அவருக்கு பதில் சொல்கிற வாதத்தின் பக்கம் தலை சாய்க்கலாம். அருணோதய கல்லூரியினுடைய தரம் 11 வகுப்பு மாணவி டுசாரா, நல்லவை செய்தால் நல்லது நடக்கும் என்கிற வாதம் தவறு, அப்படி எங்கேப்பா இருக்குது பேச வருகிறார். பேசுங்கள் டுசாரா. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பொதித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்தையின் அன்னை தமிழிற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிநிலை தவறாது தீர்ப்பளிக்க காத்திருக்கும் நடுவ பெருந்தகையே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இச்சிறியேனின் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நேரடியாகவே எனது தலைப்பிற்குள் செல்கின்றேன். இன்று எமது கைகளில் தவழ்கின்ற தலைப்பானது நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கின்றதா குறைகின்றதா? அந்த வகையிலே நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை இன்றைய காலகட்டத்தில் குறைகின்றது என்று எமது அணிசார் பேச்சாளர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
நடுவரியா அவர்களே, இந்த வாக்கியமானது ஒரு வினை விதியுடன் தொடர்புடைய ஒரு சிந்தனையாகவே காணப்படுகின்றது. உதாரணமாக, ஒருவர் பிறருக்கு உதவி செய்து அவர் அன்பு செலுத்தி அவர் நேர்மையாக இருந்தால் அவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், அத்துடன் சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும். ஆனால் அதே மனிதன் ஒரு கெட்ட செயல்களை செய்து, அதாவது பிறரை ஏளனம் செய்து பிறரை துன்புறுத்தினால் அவருக்கு எதிர்மறையான வினைகளே கிடைக்கும். இதை சுருக்கமாக சொல்ல போனால், நாம் விதைத்த விதை போல் பழம் கிடைக்கும் என்பதே இந்த கூற்றின் அர்த்தம். நடுவரியா அவர்களே, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை குறைவடைவதற்கு காரணங்களாக அமைப்பன ஒன்று நிஜ வாழ்க்கை அனுபவங்கள், மற்ற சமூக அநீதிகள், மனிதர்களின் சந்தேகங்கள், நாடுகள் இனங்களுக்கு இடையிலான போட்டி வேறுபாடு, மற்றது கூட்டு குடும்பம் இன்மை. நிஜ வாழ்க்கை அனுபவங்களை எடுத்து பார்த்தோமே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீதி வெல்லும் நிலை ஒளிந்து அநீதி வெல்லும் நிலைதான் காணப்படுகின்றது. அதாவது பல நேரங்களில் அதிக பணத்தை சம்பாதிக்கின்ற ஒருவர் இந்த நாட்டின் சட்டத்தின்படி வரி செலுத்த வேண்டியது ஒரு கடமையாக காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு அதிக பணத்தை செலுத்துகின்ற ஒருவர் அந்த பணத்தை தான் அநாதை இல்லங்களுக்கு கொடுக்கின்றேன், சிறுவர் இல்லங்களுக்கு கொடுக்கின்றேன், அதற்கு வேலை செய்கின்றேன், இதற்கு வேலை செய்கின்றேன் என்று சொல்லி தனது பணத்தை பல்வேறு திசைகளில் திசை திருப்பி அந்த வரி பணத்தை செலுத்தாது விடுகின்றார். ஆனால் நல்ல வேலைகளை செய்கின்ற, அந்த நல்ல செயலை செய்கின்ற தான் அதிக பணத்தை சம்பாதிக்கின்றேன், ஆனாலும் நான் அந்த வரி பணத்தை செலுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இருக்கின்றவர் வரிப்பணத்தை செலுத்துகின்றார். ஆனால் அவர் இதை கேள்விப்பட்டாராயிருந்தால் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கும் ஒருவரும் வரிப்பணத்தை செலுத்தாம விடலாம் என்றதை யோசித்தாரே என்றால் அவருக்கு தீய எண்ணங்கள் தோன்றும். ஆகவே அவருக்கு இன்றைய காலகட்டத்தில் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை குறைவடைகின்றது. மற்றது உழைப்புக்கு கிடைக்காத பலன் காணப்படுகின்றது. கல்வி திறமை இருந்தாலும் வேலை வாய்ப்புகள், உறவுகள், அரசியல் தொடர்புகள், அதாவது ஊழல் நிறைந்த சமூகம் தான் இந்த சமூகம். இது நல்லவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, அதாவது நல்லவர்களின் மனதிலே நாம் நல்லது செய்தோம் என்ற நம்பிக்கை காணப்படுகின்ற போது இவ்வாறான ஊழல்கள் நிறைந்த சமூகத்திலே ஊழல்கள் காணப்படுவதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு குறைவடைகின்றது. ஆதலால் அவர்களின் மனதிலே நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை குறைவடைந்துதான் காணப்படுகின்றது. இதைத்தான் பாரதியார் குறிப்பிடுகின்றார். உலகம் பொழுதினில் விழுந்தாலும் மனிதன் பிழைத்திடுவான். இதன் விளக்கம் என்னண்டா, நல்லவர்கள் போராடினாலும் உலகம் அவனை சோதிக்கும் என்று குறிப்பிடுகின்றார். மற்றது சமூக அநீதி காணப்படுகின்றது. நல்ல மனம் கொண்டவர் பிறருக்கு உதவினாலும் சிலர் அவரை தவறாக நினைத்து சிரமத்திற்கு உள்ளாகுவார்கள். அதை அந்த நபர்கள் கூட செய்வார்கள். ஆகவே அந்த நபர்கள் என்ன எண்ணுவார்கள், இவருக்கு நான் உதவி செய்தேன், இவர் என்னை காப்பாற்றுவார் என்று யோசிப்பார். ஆனால் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற எண்ணம் அவர்களது மனதில் குறைந்து காணப்படும். மற்றது வாழ்க்கை சோதனை. உங்களுடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. சிறிது ஒரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு அதிகரித்து வருகிறதா குறைந்து வருகிறதா என்பது கேள்வி. அதிகரித்துத்தான் வருகிறது என்று நிறைவு வாதத்தை முன்வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற மாணவி அருந்தவம் சரண்யா வந்திருக்கிறார். காலேடியைச் சேர்ந்தவர். சரி, பேசுங்கள். தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர்களே, என் தரப்பினரே மற்றும் எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். அந்த வகையிலே எதிர்த்தரப்பு நண்பி தலைவி அவர்கள் அழகாக காட்டலாம், காட்டலாம், பேய் காட்டாதேங்கோட்டல கணக்க சொல்லிப்படு போறா. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். கர்மா கர்மா கர்மா. நடுவரவர்களே, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகின்றேன். ஒரு தவறை நீங்கள் தெரியாமல் செய்து விட்டீர்கள். ஐயோ, நான் இதை தெரியாமல் செய்து விட்டேனே, கடவுளால் எனக்கு என்ன கிடைக்க போகின்றதோ என்று ஒரு கணம் கூட சிந்திக்க மாட்டீர்களா? சிந்திப்பீர்கள் நடுவரவர்களே. இவர்கள்லாம் இங்கு வந்து காட்டுகிறார்கள், காட்டுகிறார்கள், எங்களை பேய் காட்டுகிறார்கள்.
அது மட்டுமல்லாது எதிர்த்தரப்பின் இரண்டாவது அணி பேச்சாளர் நன்பி அவர்கள் அழகாக எங்கள் அணிக்கு பாயிண்ட்ஸ்களை வழங்கியமைக்காக முதல்ல நன்றியை கூறிக்கொண்டு உதைத்தான் சொல்வார்கள் தன்வினை தன்னை சுடும் என்று. அதாவது அவர் அழகாக குறிப்பிட்டிருந்தார், ஆரம்ப காலத்திலே நாம் நல்லதை செய்தால் உமக்கு நல்லது கிடைக்கும், தீயதை செய்தால் தீயது கிடைக்கும் என்று எமது அணிக்கு அவர் வாதாடி விட்டு சென்றுள்ளார். அது மட்டுமல்லாது எதிர்த்தரப்பின் நன்பி இரண்டாவது பேச்சாளர் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று எமக்கு கிடைத்த தலைப்பானது வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா என்பதல்ல, நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நடுவர்களே, நான் ஒரு சிறிய எனது கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது பாரதி என்னும் ஒரு 2 வயது சிறுமி நடுவர்களே, அவளுக்கு முதுகு தசை பிடிப்பு நோய் காணப்படுகின்றது. இதற்கான மருந்து அமெரிக்காவில் காணப்படுகின்றது. இதுக்கு 16 கோடி ரூபாய் காசு தேவை. அவர் என்ன செய்தார், யோசித்தார் என்ன செய்யறன்னு தெரியல. சமூக ஊடகங்கள்ல இத பரப்பினார். இதன் மூலம் 90 நாட்களிலே அவருக்கு தேவையான காசு கிடைக்க பெற்றது. இது எவ்வாறு கிடைக்க பெற்றது என்றால், நல்லவர்கள் இச்சமூகத்தில் காணப்படுவதனால் தானே கிடைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, நடுவர் அவர்களே, இப்ப எல்லாரும் என்னத்தை பார்த்து பழகினோம், ஸ்டேட்டஸ பார்த்து தான் பழகினோம். அந்த ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைஞ்சா கமெண்ட் போடுறவ ஒரு 2-3 பேர் இருப்பினோம். அந்த கமெண்ட்லயும் அக்கவுண்ட் நம்பரை போடு, அமௌண்ட போடணும்னு சொல்லுறவ இப்பயும் இருக்கணும் தானே, எப்படி நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள்? அது மட்டுமல்லாது பாரதியாரின் சில பல விடயங்களை எடுத்துரைத்தார். எங்கள் தரப்பிலிருந்து நானும் எனது அணிக்கு வெளிச்சேர்ப்பதனூடாக வாழ்வியல் கருத்தை கூறுபவர் திருவள்ளுவர். அவரின் குரல் ஒன்றை எடுத்து விடலாம் என நினைக்கின்றேன். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மாண்புக்கு மாய்வது மண். அதாவது மண்புக்கு மாய்வது மண். அதாவது நடுவரவர்களே, உங்களை போன்று நல்லவர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். அப்படி இல்லை என்றால் நாங்கள் எல்லாரும் மண்ணுக்குள் போய்விடுவோம் என்று கூறினார். இது உண்மைதானே? அது மட்டுமல்லாது தற்காலத்திலே பிறந்த நாளுக்கு ஆரம்ப காலத்திலே என்ன செய்தார்கள் என்றால், கோயிலுக்கு போவினாம், கேக்கு வெட்டுவினாம். ஆனால் தற்காலத்தில் ஒரு புதுவிதமான ட்ரெண்ட் ஒன்று பரவி கொண்டிருக்குது. அதாவது அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லத்துக்கு சென்று காசுகளை கொடுக்கின்றார்கள். இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நடுவரவர்களை, நீங்களும் அப்படி ஒரு உதவி செய்திருப்பீர்கள், இல்லை என்று நீங்கள் கூற முடியாது. அது மட்டுமல்லாது நடுவரவர்களை, நீங்கள் கோயிலுக்கு செல்ல தேவையில்லை, ஏனென்று சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நல்ல எண்ணம் உடையவர்களை கோயிலுக்கு போக தேவையில்லை, நல்ல எண்ணம் உடையவர்களை தேடி கடவுளே வரும் என்கிறார்கள். இதுதான் நிதார்த்தமான உண்மை. ஏன் நடுவர்களே, நாங்கள் கண்ணனை சீராட்டி பாராட்டி போற்றுகின்றோம். அதாவது கடவுளே இறங்கி வந்து, கர்ணா நீ செய்த தொண்டுகளையும் நற்பயன்களையும் என்னிடம் தந்திவிடு என்று கையேந்தி நின்றாரே. எதற்காக கடவுளே வந்து கையேந்தி நின்றார்? அதாவது அவர் நல்லது செய்தமையால் தான் அந்த பெரிய கடவுளே இறங்கி வந்துள்ளார். அது மட்டுமல்லாத நடுவரவர்களே, இன்று பல்வேறுபட்ட நபர்கள் பல்வேறுபட்ட விதத்திலே நன்மைகளை செய்து வருகின்றார்கள். உங்களுக்கு உங்களது அம்மா கூறியிருப்பார், தம்பி தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும், நீ நினைக்கிறது உனக்குத்தான் திரும்பி வரும் என்று கூறியிருப்பார் தானே? கூறினவர் அல்லவா? எதற்காக கூறினார்? நீ செய்வது, அதாவது நீ நல்லவற்றை செய்தால் உனக்கு பயனாக நல்லது கிடைக்கும், நீ தீயவற்றை செய்தால் உனக்கு விடையாக தீமையே கிடைக்கும் என்பது வெளிப்படையான உண்மை. எனவே வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்கிற கூற்று இன்றைக்கு அதிகரித்து வருகிறது என்று சரண்யா தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதற்கு பதில் சொல்லி, இல்லை இல்லை, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்கிற வார்த்தை இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்து வருகிறது, குறைந்து வருகிறது, அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்று வாதிடுவதற்காக அளவட்டி அருணோதய கல்லூரியிலே உயர்தரத்திலே பயோசயின்ஸ் உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி கற்கிற மகேஸ்வரன் அசாத் வந்திருக்கிறார். பேசுங்கள். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமுதிலும் இனிய மொழி, உலகத்தின் மூத்த மொழி, தரை போற்றும் நம்மொழி.
அந்த கடவுளை வந்து சங்கம் அமைத்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்களே என் தலைப்பிற்கு நுழைகிறேன். தலைப்பை நான் மீண்டும் முழுமையாக தெளிவாக கூறுகிறேன். நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை குறைகிறதா அதிகரிக்கிறதா? நல்லவர்கள் இத்தனை பேர், நல்லா இல்லாதவர்கள் இத்தனை பேர் என்பது இங்க இல்ல. எதிர்த்தரப்புல மூன்றாம் தரப்பு வாதி சொல்லியிருந்தால் எந்தரப்பு வாதி வந்து நல்லவர்களை பற்றி கூறிவிட்டு சென்றார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நல்லவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள், தீயவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தான் கூறுகிறார்கள் தவிர நல்லவர்களில் நல்லது செய்பவர்கள் நம்பிக்கை உடைக்கப்படுகிறதை பற்றி கூறவில்லை. அத்தோடு பார்த்தோம் என்றால் பழமொழிகள் எல்லாம் இழுத்து விடுகிறார்கள், மதம் சார்ந்து கூறுகிறார்கள். கோயிலுக்கு நீங்கள் செல்லேக்க பிச்சைக்காரருக்கு பிச்சை போறீங்களா? அப்படி கோயிலுக்கு செல்லும் எல்லா நபர்களும் பிச்சைக்காரனுக்கு தர்மம் விடும் பொழுது அவன் பிச்சை எடுக்கணும். போற எல்லாரும் போடினம் தானே, பேனையும் பிச்சை எடுக்கணும். அடுத்த நாள் ஏதாவது தொழில்துறைக்கு போனிக்க போறார். சில பேர் அதையே ஒரு தொழிலாக்கி வைத்திருக்கிறார்கள். அது எல்லாரும் செய்ய மாட்டேன் தானே, குறித்த சிலர் அதை தொழிலாக்கி வைத்திருப்பதற்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்திலே ஒரு கண்டரிலே அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டு அதே ஒரு தொழிலாக அவர் ஒரு முதலாளி வைத்திருக்கிறார். அது வேற அப்பாற்பட்ட விடயம் தலைவர் அவர்களே. நான் கூறுவது வறுமையால் தன்னால் இயலாத நிலையில் ஒருவர் தர்ம தானத்திற்காக திரியும் பொழுது கொடுக்கப்படும் தர்மத்தை தான் நான் இங்கே கூறுகிறேன் தலைவர் அவர்களே. அடுத்தது பார்த்தோம் என்றால் தலைவர் அவர்களே, ட்ரெண்டா இப்ப வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் பர்த்டேக்கு போய் அநாத ஆசிரமத்துக்கு போய் தானம் பண்ணிட்டு ட்ரெண்டா தர்மம் பண்றனி ஏன் அடுத்தவனுக்கு தெரியக்கூடிய மாதிரி தர்மம் பண்றீங்க இல்லத்தானே? ஒரு கூட்டி இருக்கிறது அது மற்றவர்களை ஊக்குவிப்பதாக அமையலாம் தானே. சொந்தத்துக்குள்ளே ஊக்குவிக்கும் போது கிராமம் ஊக்குவிக்கப்படும் தானே. கிராமம் ஊக்குவிக்கப்படும் பொழுது நகரம் ஊக்குவிக்கப்படும். நகரம் ஊக்குவிக்கப்படும் பொழுது நாடு ஊக்குவிக்கப்படும். நாடு வளர்ச்சி அடைகிறது, பொருளாதார ரீதியில் முக்கியப்படுகிறது. அப்படி என்றால் நீங்களும் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இலகுவாக இந்த ஊடகங்கள் வாயிலாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக இதை பரப்புகிறார்கள். நான் அது தவறு என்கிறேன். ட்விட்டர்லையும் வாட்ஸ்அப்லையும் போடுவதற்காக நல்லது செய்வது எவ்வாறு? ஒரு நல்லதை செய்வது வந்து நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையால் அல்ல, ஒருவன் முன்னேற வேண்டும் என்றது. தம்பி அழகாக கூறியிருந்தா தாத்தா அந்த பெடியனை ஏற்றி கொண்டு விட்டதால அவன் உழைத்து கார் வாங்கி கொண்டே ஏற்றி கொண்டு விட்டதால தாத்தா நினைத்திருப்பார், அவனாவது படிக்கட்டும் என்று தான் நினைத்திருப்பார் தவிர எந்த நல்லது செய்யறதால நாளைக்கு அவன் என்ன வந்து கார்ல ஏற்றி கொண்டு போவான் நினைச்சிருக்க மாட்டான். இது நம்பிக்கையை பற்றியவர்கள் கூறவில்லை. அடுத்தது பார்த்தோம்னா யதார்த்த வாழ்வில பார்த்தோம்னா நல்லவர்களே, ஒரு தொழில் நிறுவனம் லாபத்திற்காக ஒரு சட்டவிரோதமான செயலை செய்யும் பொழுது அதில் நேர்மையான ஊழியன் கட்டாயம் ஒருத்தன் இருப்பார். தன் குடும்பத்தின் கஷ்டத்திற்காக தொழிலுக்கு செல்லும் நேர்மையான ஊழியன் கட்டாயம் அந்த இதில் இருப்பார். அந்த நிறுவனத்தில் உயர் அதிகாரிக்கு புகார் செய்யும் பொழுது அவன் பதவி நீக்கப்படுகிறான், பள்ளி சுமத்தப்படுகிறான். அதுவே ஒரு தீயவன், தவறுக்கு துணை போகும் ஒருவன் அங்கு வேலை செய்யும் பொழுது அவன் வசதியாக்கப்படுகிறான், சுகபோகமான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உடைக்கப்படுகிறது நம்பிக்கை. அடுத்து பார்த்தோம் என்றால் அரசியல்வாதிகளை பற்றி கலைக்க வேண்டியவர்களே, இது எங்கள் நாட்டின் முக்கியமான ஒரு கருத்து. அரசியல்வாதிகளை பார்த்தோம் என்றால் ஊழல் நிறைந்த உலகத்துல ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் பொது நிதிகளை சுரட்டி தங்கள் சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டுமில்லாமல் வணிகர்கள் வந்து தங்கள் சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கையில் நல்லது செய்பவர்கள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இங்கு உடைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் என்றால் அன்னை தெரேசாவும் காந்தியும் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற இதுக்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக கூறினார்கள். ஒருவர் நல்லது செய்து நல்லது நடக்கும் என்று நம்பினவர்கள் வந்து கட்டாயம் முதுமையில் இறப்பது நோயினால் மட்டுமே. அதுமே கொடுமை செய்பவர்கள் தங்கள் இறப்பை வந்து நொடியில் செத்து போகிறார்கள். நடுவர் அவர்களை நீங்கள் கூறிய ஒரு வார்த்தை எனக்கு மனதை புண்ணாக்கி விட்டது. தீர்ப்பு உங்களுக்குத்தான் என்று அங்காள திசையில் வந்து உங்கள் தீர்ப்பு திசை மாறி போனது. நான் என்ன இதற்கு ஆதாரமாக கூறுகிறேன் என்றால், என் பாடசாலை எனக்கு பயிற்றுவித்த பொறுப்பாசிரியருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கில் நான் என் உயிர் மூச்சை கொடுத்து விவாதிடும் போது நீங்கள் தீர்ப்பை திசை மாற்றும் பொழுது என் நம்பிக்கை அங்கு உடைக்கப்படுகிறது. இது இந்த வாதத்தின் இந்த தலைப்பின் மிகப்பெரிய ஆதாரம் என்பதை கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நடுவர் ஒரு இக்கட்டுக்குள்ளே மாட்டி இருக்கிறார். தீர்ப்பு நியாயப்படி அவர்களுக்கு கொடுத்தால் கூட பார்த்தீர்களா உங்களை புகழ்ந்த காரணத்தால் தீர்ப்பு கொடுத்து விட்டீர்கள் என்று ஆசாத் சந்தைக்கு வரப்போகிறார். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதாவது ஒரு நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்க வேண்டும், அதற்காக வந்த வார்த்தைகளை தவிர நீங்கள் அதற்காக எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் என்ற நம்பிக்கை ஊட்டி இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். சிறிது ஒரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர்.
இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை அதிகரித்து வருகிறதா, குறைந்து வருகிறதா? தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடங்கிய அருணோதய கல்லூரியினுடைய அணி தலைவி தன்னுடைய வாதத்தை முன்வைக்க இருக்கிறார். நம்பிக்கை குறைந்து வருகிறது என்று வாதிப்பதற்காக தர்ஷனா. மீண்டும் அவையில் தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடுவர்களே, நாங்கள் நமது வாதத்தை ஒழுங்காக வரையறுத்து முதலில் தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை வரையறை செய்து தலைப்பிற்குள் இருக்கும் முக்கியமான சொல்லிற்கு இவ்வாறான அர்த்தங்கள் எல்லாம் காணப்படுகின்றது என்று கூறி நமது வாதத்தை நிஜ வாழ்க்கை அனுபவங்களின் ஊடாகவும் சமூக அவதானிப்புகளின் ஊடாகவும் எவ்வாறான காரணங்களினால் நம்பிக்கை குறைகின்றது என்றும் பல சான்றுகளையும் எடுத்துக்காட்டுகளையும் முன்வைத்து ஒரு கட்டமாக வரையறுத்து உங்கள் முன் வைத்துள்ளோம். நடுவர்களே, எதிர்த்தரப்பு இரண்டாம் தரப்பு வாதி கூறியிருந்தார், ஒரு படத்தில் இருக்கும் காட்சியை அப்படியே பிடித்து வந்து இங்கு ஒப்புவித்துள்ளார். அந்த வாதி குறிப்பிடும் போதே நீங்கள் கூறிவிட்டீர்கள், தம்பி படத்தில் நடக்கிறது மாதிரியா என்று. நடுவர்களே, படத்தில் தான் அந்த காட்சி நடந்தது. அறுதியும் இறுதியுமாக கூறுகின்றேன். திவான் என்கின்ற படத்தை எடுத்து அதில் வரும் திருப்பு காட்சியை பாருங்கள். தம்பி சொன்ன அந்த கதை அப்படியே வருகின்றது. கண் கலங்குகின்றோம் நடுவர்களே அந்த மூவியை பார்த்து. எங்கட வீட்டுல எல்லாரும் பாப்பினோம். ஏனென்றா நாங்க சரத்குமார் ஃபேன்ஸ். ஏனென்றா எங்கட அப்பா சரத்குமார் மாதிரி இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்கின்றோம். அது ஒரு அழகிய படம் நடுவர்களே, நீங்கள் எடுத்து கண்டிப்பாக பாருங்கள். தம்பி சொன்ன காட்சி அப்படியே வரும். நடுவர்களே, படம் பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் வைத்திருக்கிறார்கள். உங்கள் அப்பா சரத்குமார் மாதிரி இருக்கிற காரணத்தால் நீங்கள் எல்லோரும் சரத்குமாருடைய படங்களை பார்க்கிறீர்கள். அப்படி கூறும்போது சரி. நடுவர்களே, மூன்றாம் தரப்பு வாதி சற்று நேரம் உறங்கி விட்டார் போல். என் தரப்பில் பேசிய என் அணி இரண்டாம் தரப்பில் பேசியவர் சொன்னார், அவர் எங்கள் தலைப்புக்குள் தான் என்று சொன்னார். நல்லது செய்தால் நல்லதே கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்று அதிகரிக்கின்றதா குறைகின்றதா என்றுதான் எங்கள் வாதம். அவர் கூறியிருந்தார், முன்புதான் அது இருந்தது, ஆனால் இன்று இல்லை. இன்றைய எங்கள் வாதத்திற்கு ஏற்ற மாதிரி தான் என் தலைப்பு வாதி கூறியிருந்தார். அதை நான் கூறுகின்றேன். அடுத்ததாக கூறியிருந்தார், 2 வயது சிறுமிக்காம் 90 நாட்கள்லையாம் 16 கோடி திரட்டினாம். நடுவர்களே, நான் ஸ்டார்ட்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆக்காட்டெல்லாம் ஊக்காட்டெல்லாம் பே காட்டக்கூடாது. ஆகவேதான் கூறுகின்றேன் நடுவர்களே, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை இன்று குறைகின்றது என்று அறுதியும் இறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. தொகுப்புரையாற்றுவதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய அணி தலைவி ருஜிதா. அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு உங்களை தொகுப்புரையில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர்களே, நானும் என் தரப்பினரும் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்ற கருத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பல வகையான நடைமுறை, எங்கள் வீட்டு கதை, உங்கள் வீட்டு கதை, சமூக நடவடிக்கைகள் பற்றி பல்வேறுபட்ட ஆதாரபூர்வமான நடவடிக்கைகளை முன்வைத்துள்ளோம். இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றது? ஒருவன் ஒரு செயலை செய்தால், நல்ல விடயங்களை செய்தால் அவனுக்கு விளைவது நன்மையாகவே இருக்கின்றது. எனது இரண்டாவது வாதி எனது அருமை தம்பி அழகாக கூறியிருந்தான் வினையை பற்றி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது நமது மூத்தோர் வாக்கு. அதன் அடிப்படையிலே நாம் நல்லவற்றை செய்தால்தான் நமக்கு நல்ல விடயங்கள் நாடி வரும். ஒரு மரமானது, நீங்கள் ஒரு மரத்தை நட்டீர்கள் என்றால் மரம் உடனே பயனை தருவதில்லை. சற்று காலங்கள் இருக்கின்றது, சற்று வருடங்கள் நீங்கள் பொறுக்க வேண்டும். அதன் பின்புதான் மரமானது உங்களுக்கு நன்மையை தரும். நடுவர்களே, உங்களை போன்ற நல்லவர்களை உதாரணம் காட்டி கூட எமது தரப்பினர் பல்வேறுபட்ட ஆதாரபூர்வமான நடவடிக்கைகளை உங்கள் முன்னிலையில் விட்டு சென்றிருக்கின்றனர். கர்மா பற்றி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். நமது எதிர்த்தரப்பினர்கள் கூறியிருந்தார்கள், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்
போஸ்ட் மட்டும்தான் போட முடியும். கொஞ்சம் கீழே குனிஞ்சு எபோட்ட பாத்தீங்கன்னா கர்மா பத்தி இருக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் விளங்கும். மற்றது திரைப்பட கதை பற்றியும் கூறுகின்றார்கள். திரைப்படத்தில் கூட நல்லதை செய்யுங்கள் என்பவற்றை தான் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நாம் திரைப்படத்தில் இருந்து கதை எடுத்தோம் என்று கூறுகிறார்கள். அந்த கதை எதை பற்றியது என்பதை நமது எதிர்த்தரப்பினர் மறந்து விட்டார்கள். எனவே இன்று இல்லாட்டில் என்றாவது ஒரு நாள் நன்மை செய்தால் நல்லதே நடக்கும் என்பதை நிதர்சன உண்மை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இந்த நம்பிக்கை இன்றைய சமூகத்தினர் மத்தியிலே அதிகரித்து வருகிறதா குறைந்து வருகிறதா என்பது தலைப்பு. இது தொடர்பான தீர்ப்புரையை வழங்குவதோடல்லாமல் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வையும் நடத்தியாக வேண்டிய சூழல் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய சந்ததியினர் பற்றி இங்கே சொன்னார்கள். எக்ஸ் ஜெனரேஷன், ஒய் ஜெனரேஷன், அதை தொடர்ந்து ஜெட், அதை விட அல்ஃபா, பீட்டா என்று எல்லாம் ஜெனரேஷன் மாறிக்கொண்டு போகிறது. இந்த இப்போது இருக்கிற ஆட்சியிலே இருக்கிறவர்கள் ஜெட் ஜெனரேஷன் சார்ந்தவர்கள், ஜென்ஸ் என்று சொன்னார்கள். ஆகவே அந்த தலைமுறையினர் எத்தகைய நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் ஆதாரப்படுத்திய பெரும்பாலான வாதங்கள் கூட சமூக வலைத்தளங்களை அடிப்படையாக கொண்டு நிறைவாக கூட அணித்தலைவி சொன்னார், எபவுட்டை பாருங்கள், சமூக வலைத்தளத்திலே எபவுட்டை பாருங்கள். இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே பெரும்பாலானவர்கள் சமூக வலைத்தளங்களை நம்பியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன், எங்கள் அரசியல்வாதிகள் கூட சமூக வலைத்தளங்களிலே தான் சமூக பணிகளை செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆடு கொடுப்பது, மாடு கொடுப்பது, கோழி கொடுப்பது, தையல் மிஷின் கொடுப்பது, சைக்கிள் வாங்கி கொடுப்பது, அனாதை இல்லங்களுக்கு போய் சாப்பாடு கொடுப்பது என்று இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இந்த வீடியோ பதிவுகளுக்காகத்தான் பெரும்பாலும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்குள்ளும் ஒரு நன்மை விளைந்திருக்கிறது என்பதுதான் வட்டு இந்து கல்லூரியினருடைய வாதம். ஆகவே மற்றவர்கள் பார்க்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு முன்மாதிரி என்று பேசப்பட வேண்டும், லைக்ஸ் விழ வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். இந்த நோக்கத்திலே தான் நல்லது செய்தால் நல்லது விளையும் என்கிற நம்பிக்கை தங்கி இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் மறுபுறத்திலே தர்மம் பற்றி அல்லது நேர்மை பற்றி நம்பிக்கை இல்லாத சமூகம் இன்றைக்கு கட்டி வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இன்றைக்கு பலருக்கும் குறைந்து கொண்டு செல்கிறது. கடவுள் நம்பிக்கை இருக்கிற பொழுதுதான் நான் ஒருவருக்கு கெடுதல் செய்தால் எனக்கு அந்த கெடுதல் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை மேலுற்றிருக்கும். ஆனால் இன்றைய சமூகத்தினர் மத்தியிலே அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டு போகிறது. ஆனால் மறுபுறத்திலே இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த சமூக வலைத்தளத்திற்காக கொடுக்கிறார்கள் என்றாலும் புலம்பெயர் தேசத்தவர்கள் பெரும்பாலும் எங்கள் தேசத்திலே இருக்கிறவர்களுக்கு, தாயகத்திலே இருக்கிறவர்களுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று உதவி கொடுப்பதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யாரோ பாதிக்கப்பட்டவருக்கு, யாரோ ஒரு ஏழைக்கு, யாரோ ஒரு வசதி இல்லாதவருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று உதவுகிறார்கள். அதன் மூலம் எதை அவர்கள் நாடுகிறார்கள் என்றால், இந்த உதவியை பெற்றவர் நாளைக்கு வளர்ந்து கல்வியிலே உயர்ந்து அல்லது வாழ்க்கை தரத்திலே உயர்ந்து அவர் ஒரு புதிய உதவியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இதன் காரணமாக இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே சரி, என் தமிழ்நாட்டிலே சரி, இங்கு இருக்கிறவர்கள் அல்லது இங்கே ஒரு 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 வறுமையுற்ற வாழ்க்கை தரம்தான் இருக்கிறது என்கிற ஒரு பார்வை பொதுவாகவே இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே வறுமையுற்ற வாழ்க்கை தரத்திற்கு அப்பால் புலம்பெயர் தேசங்களிலே இருந்து வருகிற நன்மைக்காக வருகிற பணத்தை சரியான முறையிலே பயன்படுத்த எங்கள் மக்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் ஓரிரவிலே அந்த பணத்தை லட்சம் லட்சமாக கரியாக்குகிறவர்கள் எங்களோடு வாழ்கிறார்கள். எத்தனையோ தொழில்துறைகளை, எத்தனையோ வாழ்க்கை தர மேம்பாட்டு உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து இந்த நல்ல உதவிகளை, நான் நினைக்கிறேன் இந்த தலைமுறைக்கு பிறகு
அதுவும் இந்த Z தலைமுறைக்கு பிறகு உதவி செய்வதற்கு புலம்பெயர் தேசத்தவர்கள் முன்வருவார்களா என்பது சந்தேகத்திற்குரியது. ஏனென்றால் எங்கள் மக்கள் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்தார்கள், மலேசியாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். ஒரு காலத்திலே சிங்கப்பூர் பென்ஷனியர், மலேசியா பென்ஷனியர் என்றெல்லாம் எங்கள் மண்ணிலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் எங்கள் மூதாதையர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் குடும்பங்களுக்கு அந்த நாடுகளிலே இருந்து எந்த உதவிகளும் கிடைப்பதில்லை, இந்த மண்ணிற்கு கிடைப்பதில்லை. அதை போல கனடாவிலே, நோர்வேயிலே, ஆஸ்திரேலியாவிலே, லண்டனிலே வாழ்கிறவர்கள் நாளைக்கு அவர்களுடைய சந்ததியினர் இந்த மண்ணிற்கு உதவுவார்கள் என்று இல்லை. நான் இந்த தலைப்போடு ஒட்டி செல்ல வேண்டிய தேவையிலே இருக்கிறேன். ஆகவே இந்த நன்மை செய்தால் நன்மை நடக்கும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு கட்டியெழுப்பப்பட வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய மக்களுடைய வாழ்க்கை நிலைமை எவ்வாறு போகிறது என்றால், அறம் பற்றிய சிந்தனை, பாவம் பற்றிய சிந்தனை, தர்மம் பற்றிய சிந்தனை, இவையெல்லாம் நலிவுற்ற ஒரு சமூகத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள். அப்படி அது ஒரு காலத்திலே மனிதர்கள் ஏமாற்றுவது பாவம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள். மிருகங்களை வதைப்பது பாவம் என்று இந்த மண்ணிலே மக்கள் நம்பினார்கள். பசுவதை, அதற்கு அஞ்சி ஞானப்பிரகாசர், திருநெல்வேலி ஞானப்பிரகாசர் இரவோடு இரவாக தமிழகத்திற்கு ஓடி தப்பினார். பசுவதைக்கு அஞ்சி அவர் ஐரோப்பியருக்கு எதிர்க்க முடியாமல் அப்படி தப்பி ஓடினார். ஆனால் இன்றைக்கு பசுவதை பாவமோ என்று கேட்டால், இன்றைக்கு பசு இறைச்சிக்காக வரிசை கட்டி நிற்கிறவர்களை எங்கள் மண்ணிலே கூட பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை. ஆகவே நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பது இன்றைக்கு பாடசாலைகளிலே மிக வலுவாக போதிக்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. யாரோ புலம்பெயர் தேசத்தவர்கள் உதவுகிறார்கள், அதற்கு சமூக வலைத்தளங்கள் ஊடகமாக அமைந்திருக்கின்றன. அதைத்தான் நான் அசாந்திடமும் கேட்டேன். அவர்களை புகழ்கிற பொழுது அல்லது அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிற பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஆனால் மறுபுறத்திலே பார்த்தால் இந்த நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்று எத்தனை பேர் நம்பி இந்த மண்ணிலே நல்ல காரியங்களை செய்கிறார். அப்படி என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நல்லதுதான் விளையும். ஆனால் இன்றைக்கு எல்லோருமே வேதனைப்படுகிற விடயம், இன்றைக்கு நல்ல விடயங்கள் இந்த மண்ணிலே நடப்பது மிக அரிதாகிவிட்டது. இன்றைக்கு ஒரு விபத்திலே ஒருத்தர் சந்தித்தால் கூட அவருக்கு தாகத்திற்கு தண்ணி கொடுப்பதற்கோ உதவி செய்வதற்கோ யாரும் வருவதில்லை. அதை ஒரு காட்சி பொருளாக்கி அதிலே வியாபாரம் நடத்தலாம் என்று நினைக்கிறவர்கள் தான் பலர் இருக்கிறார்கள். எனவே நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து வருகிறது என்பதுதான் இன்றைய தலைமுறையினருடைய உலகியல் யதார்த்தமாக இருக்கிறது. அதை பேசிய அளவட்டி அருணோதய கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி, உலக புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து வழங்குகிற சிறந்த பேச்சாளர் அவருக்கான ஊக்குவிப்பு பரிசை இந்த சுற்றிலே பெறுபவர் யார் என்றால், சுவாரஸ்யமாக தன்னுடைய பேச்சை அமைத்து கொண்ட வட்டு இந்து கல்லூரியினுடைய அணியினுடைய பேச்சாளர் சரண்யா அவர் அந்த பரிசை பெறுகிறார். வாருங்கள். நல்லது நேயர்களே, உங்கள் பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளும் இந்த களத்திலே பங்கேற்று ஆளுமை விருத்தி பெற வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு உங்களை அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் மற்றும் படத்தொகுப்பு, படப்பிடிப்பு என்பவற்றை மேற்கொள்கின்ற விதுசாந்த் குழுவினர் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.